அப்படின்னா ஒரு நல்ல இயக்குனரை பார்த்து கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இயக்குனர் வந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னா தான் அவருக்கு எல்லாமே செய்ய வருமா என்னன்றத இப்போ வந்து நம்ம சமீப காலமாக புரிஞ்சுக்கிட்டோம். எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்றாரு. அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு சொல்லி அதை வந்து எரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கிட்டாரா? அப்பாவை ஒத்துக்க வச்சிங்கன்னா என்ன சொல்லி ஒத்துக்க வச்சிங்க? இப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. இது எதுக்குமே வந்து பதிலே கிடையாது. ஏன்னா நடந்த அந்த 41 கொலைகளுக்கு, படுகொலைகளுக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் இன்ன வரைக்கும் எந்த இதுலேயும் வழக்குலையும் சிக்காமல் இருக்கிறார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஷூட்டிங்க்கு போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சரியாக வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டைமுக்கு போனால் போதும், மற்றபடி நீங்கள் எதுவும் வாயை திறக்க வேணாம் அப்படின்னு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த யாரோ அப்படின்றத ஆதவ அர்ஜுனா அவர்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். வள்ளுவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களை வச்சு நாமளா ஒரு உருவத்தை போட்டு வச்சிருக்கிறோம். அந்த உருவத்துக்கு காவி போட்டிருக்காங்கன்னா அப்போ அதனால ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் தீர்மானம். அந்த தீர்மானத்தை வந்துட்டு நாங்கள் அதைத்தான் பின்பற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? இவங்க உண்மையிலேயே வெள்ளை ஆடை தான் போட்டிருக்காங்களா இல்லை காவி ஆடை போட்டிருக்காங்களா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் திருமதி மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய ஆட்சி புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேகா மகளிருக்கான அந்த சுதந்திரம் பற்றி பேசுகிறாங்க. கடந்த காலத்தில் அவங்க குறிப்பாக அந்த சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்குது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு வந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மாற்றம் வந்திருக்கா? பெண்களுக்கான சுதந்திரம் இந்த ஆட்சியில் இருக்கா? மாற்றம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போகணும். அதுக்காக தான் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கா? ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா ஒரு நல்ல இயக்குனரை பார்த்து கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இயக்குனர் வந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னா தான் அவருக்கு எல்லாமே செய்ய வருமா என்னன்றத இப்போ வந்து நம்ம சமீப காலமாக புரிஞ்சுக்கிட்டோம். எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்றாரு. அதுலேயும் பத்திரிகையாளர்கள்லாம் ஓடி வந்து கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே டெல்லி பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பிரதமரை சந்திச்சுட்டு பேட்டி கொடுக்கணும் அப்படின்றது காலங்காலமாக இருந்து வந்த நடைமுறை. அதை வந்து வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. இப்படி தான் இருந்திருக்குங்க, இந்த மரபை வந்து உடைச்சிடாதீங்க, இந்த மரபை மீறிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஓடி வந்தார் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஓடி வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கிறது? அப்போது ஓட்டு வாங்கிறதுக்கு வந்து ஒரு பேச்சு, ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமா பேச்சே இல்லை. ஒரு இயக்குனரை கொண்டு வந்து நிறுத்தினா அவர் வந்து சொன்னார்னா பேசுவாங்களா? என்னன்னே புரியல பாருங்களேன். அப்போது எவ்வளோ மோசமான ஒரு போக்கு. தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளரை இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. இதுதான் வந்து முதல் முறையாக மாற்றம். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த மாற்றம் இந்த மாற்றம் தான். தமிழ்நாட்டிலேயே சில டிவி சேனலில் சொல்லுவாங்க இல்லையா, உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த படம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம். எங்கே பார்த்தாலும் மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு அப்படின்றது சீர்குலைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்கலாம். அதுதானே வாஸ்தவமான ஒரு பேச்சு. அப்போது தேனாரும் பாலாரும் இதுக்கு முன்னாடி ஓடலை, இப்போ மட்டும் தேனாரும் பாலாரும் ஓடணும் அப்படின்னு சொன்னால் எப்படி சரியாக வரும்? ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆட்சிக்கு பொறுப்பு எடுத்த அன்னைக்கு முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து? சிங்கப்பெண் படை, சட்டம் ஒழுங்குக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. அதை தொடங்கியது இப்போது இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குள்ளே வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய அவலம். சாதாரணமாக வட மாநிலங்களில் ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்னா கண்ணும் வச்ச மாதிரி, காதும் வச்ச மாதிரி எரிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இங்கே கோவையில் நடந்த சம்பவம், சூலூர் சொல்கிறோம் இல்லையா, அங்கே அந்த குழந்தை 10 வயசு சிறுமி, அதுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச அந்த பாடி வருது,
அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு சொல்லி அதை வந்து எரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அம்மா ஒத்துக்கலை, அப்பா ஒத்துக்கிட்டாரா? அப்பாவை ஒத்துக்க வச்சிங்கன்னா என்ன சொல்லி ஒத்துக்க வச்சிங்க? இப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. இது எதுக்குமே வந்து பதிலே கிடையாது. இப்படியான ஒரு ஆட்சியை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்கல. அதனால் இதை வந்து மாற்றம்னு சொல்லிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒரு ரீல்ஸ், திடீர்னு ஒரு மருத்துவமனைக்குள்ளே நாங்கள் ஆய்வு நடத்துகிறோம், திடீர்னு கோவிலுக்குள்ளே போயிட்டு அமைச்சர் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எங்கேருந்து அப்படி அவ்வளோ அறிவாளித்தனமாக ஒரு கேள்வி வரும்னு எனக்கு தெரியல. ஒரு முறுக்கு பாக்கெட்டு, அந்த பேக்கெட்டில் என்னைக்கு வந்து தயார் பண்ணியிருக்கிறோன்னு தேதி போட்டிருக்காங்க. இது அந்த தேதி தானான்னு நீங்கள் வந்து சரி பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னா, அப்போ எத்தனை ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அந்த தேதி தானா அப்படின்னு சொல்லி இவங்க சரி பண்ணி நமக்கு கொடுக்க முடியுமா? என்ன மோசமான பேச்சு பாருங்கள். அப்போது எதை நோக்கி போகணும் அப்படின்ற அந்த தெளிவே இல்லாமல், அப்போ இவங்களுக்கு வசனம் எழுதி கொடுக்குறவங்க ஒருத்தருங்க, இவங்க எப்படி வந்து நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க ஒருத்தங்க, அது எதுவுமே இங்கே இல்லாதனால இந்த ஆட்சி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சீர்கேடு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுவே இன்னும் 5 வருஷம் தொடர்ந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து 11.19 பொருளாதார வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பின்னுக்கு இழுக்கப்படும் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அதை நோக்கித்தான் நம்ம போகிறோமா? அப்போ அதுக்காகத்தான் இத்தனை வருஷம் வந்து நம்ம உழைச்சிருக்கிறோமா? இப்போ பெண்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு படிக்கிறதுக்காக, வேலைக்கு போகிறதுக்காக, பல்வேறு சாதனைகள் நடத்துவதற்காக வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போது போன ஆட்சியில் இருந்த இந்த அவலம் இந்த ஆட்சியில் மாறும் அப்படின்றனால தானே எல்லாருமா சேர்ந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்போ வாக்களித்தவங்களுக்கு என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க? பட்டையாக நாமத்தை தான் எழுச்சி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேதனை வெளிப்பாடு தான். ஒரு குழந்தை, சிசுவோட குழந்தை தாய்க்கு முகத்தை பார்க்காத அளவுக்கு இந்த காவல்துறை செஞ்சுருக்காங்க. அந்த அரசாங்கம் உடந்தையாக இருக்குது. ஆனால் பல முறை தேர்தலுக்கு பின்பு விஜய் சொன்ன வார்த்தை வந்து, ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உங்க ஆட்சி தான் அப்படின்னு ஒரு ஏகவசனமெல்லாம் பேசினார். நீங்கள் சொன்னது போல் ஒரு இந்த அரசியலை நடத்துவதற்கு ஒரு டைரக்டர் தேவைப்படுறாரு அப்படின்ற இடத்துக்கு சொல்கிறீங்க. அப்படி யார் தான் அந்த டைரக்டர்? இதுவரை இயக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த தமிழ்நாடு அரசியலை, அது யார் தான் இயக்குறாங்க? இங்கே இப்போதைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சது அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் அவருக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா லாட்ரி தான் அப்படின்னு வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பாஜக வந்து இயக்குது, பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு அதுலேருந்து மாறுபட்டு விட்டார், இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறத என்னால் நம்பவே முடியல. இன்றைக்கி கூட இந்த ராஜ்யசபா எம்பியை பற்றி யாருக்கு என்ன அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. அதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கா? இங்கே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா சிபிஐ விசாரணைக்கு போச்சு. விசாரணைக்கு போன நபர் எப்படி வந்து எந்த அப்பழுக்கும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கிறார் அப்படின்றது எனக்கு புரியலை. ஏன்னா நடந்த அந்த 41 கொலைகளுக்கு, படுகொலைகளுக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் இன்ன வரைக்கும் எந்த இதுலேயும் வழக்குலையும் சிக்காமல் இருக்கிறார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போது இந்த மாதிரியான பதில்கள் அற்ற கேள்விகளுக்கு யார் வந்து பதில் சொல்ல போகிறாங்க? இது ஒரு பக்கம். அப்படின்னா மறுபடியும் நம்ம எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னா பாஜகவினுடைய குழந்தையோ ஆர்எஸ்எஸ்னுடைய தத்து பிள்ளையோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். ஏன்னா பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைய அரசுக்கு எந்த விதமான துணிச்சலும் இல்லையே. ஏன்? இத்தனைக்கும் பாஜக கொள்கை எதிரியாக இருக்கும் பொழுது அவங்கள பற்றிய ஒரு விமர்சனம் இல்லை அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேக் ஆகுது இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து அந்த சந்தேகம் வலுப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் மற்றவங்க வந்துட்டு பாஜக இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இன்னும் அந்த சந்தேகத்திலேருந்து நமக்கு தெளிவான ஒரு முடிவு வரலை அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. இப்போ இதுக்கு நடுவில் இந்த ஆட்சியை வந்துட்டு தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பேரம் பேசுறது, அது குதிரை பேரமா, குதிரை வேகத்தில் பேரமா, இப்படின்ற ஒரு சிக்கலுக்குள்ளே இருக்கும் பொழுது இது என்ன மாற்று அரசியல்? இது என்ன மாற்று கட்சி? இதுக்காகவா வந்துட்டு மக்கள் இந்த அளவுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு என்ன அப்படின்னா 11 மணிக்கு வந்துட்டு கரண்ட் இல்லைன்னு சொல்லி குழந்தைய வச்சுக்கிட்டு தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை தூங்க மாட்டேங்குது, குழந்தை ஒரே அழவாக அழுகுது. அப்போ அந்த சூழலில் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துவதற்காக தெருவாக அந்த பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டு அலைகிறாங்க. அப்படின்னா இந்த மாற்றத்துக்காகத்தான் இவங்க ஓட்டளிச்சாங்களா?
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு சிக்கலை வந்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா அதிகாரிகள் சரியில்லையா? அடுத்தது அதானே போகணும். அப்போ அதிகாரிகள் தான் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு கதை. என்ன மாதிரி கதை அப்படின்னா, யாரோ ஒரே ஒரு நபர், அந்த ஒரே ஒரு நபர் இது சென்னையில் இருக்கக்கூடிய மின்வெட்டுக்கு காரணம்ன்றாங்க. அந்த நபர் யாருன்னு பார்த்தா பேசாம அவரையாவது முதலமைச்சராக உட்கார வைக்கலாமான்னு நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு சர்வ வல்லமை படைத்த ஒரு நபர் சென்னையில இருக்கக்கூடிய மின்வெட்டு எல்லாமே மின்சாரத்தை எல்லாம் அதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, இவங்ககிட்ட ஆட்சி அதிகாரங்கள் இல்லை, திமுக அரசாங்கம் எங்களை ரொம்ப துஷ்பிரயோகம் பண்றாங்க, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எங்களை அடக்குகிறார்கள், எங்களுக்கான போதுமான அந்த சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர் விஜய் தான், மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். அவர் கண்டுபிடிக்கலாம் இல்லையா, அவர்கிட்ட தான் காவல்துறை இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா தான் அவருக்கு இது எல்லாமே புரியும். அதனால இது அவருக்கு இது வரைக்கும் புரியாது. ஆனால் காலையில் வந்துடுறாரு, காலையில் 10 மணி தலைமைச் செயலகம் வராரு, 6 மணி வரை இப்போ இருந்துட்டு போகிறாரு. அங்கே என்னதான் வேலை நடக்குது? இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொன்னீங்கன்னா, ஷூட்டிங்க்கு வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா சரியாக வந்துடுவார். நீங்கள் சினிமா வட்டாரங்கள்லேயே கேட்டு பாருங்கள், கரூர் சம்பவத்துக்கு ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தாங்க அப்படின்றது சினிமா வட்டாரங்களில் அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் என்ன டைம் சொல்லியிருக்குமோ டான்னு ஆஜராகக்கூடியவர். அடுத்தது வந்து இயக்குனர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதை ஒரு நிமிஷம் பார்த்துப்பாரு. அடுத்தது வந்து அவர் அப்படியே தத்ரூபமாக செய்வார் அப்படின்னு சொல்லி சக நடிகர்களே சொல்கிறாங்க. அவரோட நடித்த அந்த திறமை அப்படின்றது அங்கே மட்டும்தான் இருக்குது. இது வந்து வேற, அதாவது நம்ம முழுக்கவே வந்துட்டு வேற வித்தியாசமான ஒரு பகுதி. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வேலைங்க, எப்படி வந்துட்டு நீங்கள் ஷூட்டிங்க்கு போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சரியாக வந்துடணும், வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டைமுக்கு போனால் போதும், மற்றபடி நீங்கள் எதுவும் வாயை திறக்க வேணாம் அப்படின்னு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த யாரோ அப்படின்றத ஆதவ அர்ஜுனா அவர்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவுக்குள்ளேயே ஒரு குழு வந்து தயாராகிட்டுருக்கு, ஒரு குரூப்பு. என்ன குரூப் அப்படின்னா, இது வரைக்கும் புசி ஆனந்த் அவர்கள் தான் அவர்களை கேட்காம காத்து வராது, காத்து போகாது, மனுஷங்களை பார்க்க மாட்டாங்க இப்படின்னு இருந்தது. இன்னைக்கு எந்த அமைச்சராக இருந்தாலும் எந்த எம்எல்ஏக்களாக இருந்தாலும் அவங்களுடைய கட்சியில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்த கட்சியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா யாரை போய் பார்க்குறாங்க? புசி ஆனந்த் அவர்களை பார்க்கறதில்ல, முதல்வரை இன்றைய முதல்வரையும் பார்க்கறதில்ல, போய் நேராக ஆதவ அர்ஜுனாவை பார்க்குறாங்க. அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் யார், சீஃப் மினிஸ்டராக நடிக்கிறவர் யார், இதைத்தான் மக்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரியல்ஸ் முதலமைச்சரா இல்லது ரியல் முதலமைச்சரா? இந்த சந்தேகத்துக்கே இதுவரைக்கும் மக்களுக்கு விடை கிடைக்கவில்லை. இப்படியான சூழல்ல அவர் வந்து தலைமைக்கு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு கீழே நிறைய பேரை திரட்டியாச்சு. அதிமுகவிலிருந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு பின்னாடி இருக்கிறதும் இவருடைய செயல்பாடு தான்னு சொல்றாங்க. முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு படத்துல இளநீர் வித்துட்டு இருப்பாரு கவுண்டமணி, அது பார்த்தீங்கன்னா விலை கூடுதலாக இருக்கும். பக்கத்து கடையில் வந்து செந்தில் வந்து அதே இளநீர் விற்பார், அந்த இளநீர் வந்து விலை குறைவாக இருக்கும். மக்கள் வந்து எல்லாம் விலை குறைவான இது இளநீரை போய் வாங்குவாங்க. எப்படிரா வாங்குற, இந்த மாதிரி விலை குறைவாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு சேவையானா இல்லை. அப்போ எப்படி தான் கொடுக்க முடியுதுன்னு கேட்டால், கவுண்டமணியினுடைய இது இளநீரை நைஸாக கயிறு போட்டு அப்படியே திருடி இவர் வச்சுக்கிட்டு அதை விட வந்து குறைவான விலைக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விற்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இவங்களுக்கு 108 தான் எண்ணிக்கை கிடைச்சிருக்கு அப்படின்னோடனே அதிமுகலேருந்து நைஸாக கயிறு போடுறாங்க. அந்த கயிறு போடுற வேலையை செங்கோட்டையன் அவர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நம்பணும். கடைசியில் உண்மை என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்களும் அவர்களுடைய மாமியார் ஏற்கனவே அஇஅதிமுகவில் இருந்து அவங்க தான் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு அந்த காலத்து ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இருக்கிறாங்கன்னு வேற சில பேர் பேசுகிறாங்க. ஐயோ, எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அதை விட அஇஅதிமுகவிலேருந்து வெளியில் வந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு அம்மா சொல்லுது, இந்த 15 நாளில் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னுது. அப்போது ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரி ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்ல வராங்களா, இல்லை ஜெயலலிதா அம்மையாரை போல இந்த ஆட்சி அவ்வளோ அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கா, எப்படி வந்து பச்சையாக பொய் சொல்ல முடியுதுன்னே தெரியல. அப்போது தாவேக்காவை சார்ந்தவர்கள், தாவேக்காவுக்குள்ளே வந்தவர்கள் எல்லாருக்கும் என்ன ஒரே மோட்டிவ்னா, மக்களை திசை மாற்றணும்,
மக்களுக்கு உண்மையான செய்திகளை சொல்லக்கூடாது, எப்படியாவது பொய் பிரச்சாரத்தின் வழியாக அவங்களுடைய மண்டையை கழுவிடணும் அப்படின்றதுல எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த சூழலில் என்ன மாற்றம் வரும்? இந்த சூழலில் அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குமா? ஏன்னா ஒரு பக்கம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே 3வது இடம். நீங்கள் நல்லா அன்றைக்கி கவனிச்சிருக்கணும், பதவி எடுக்கிற அன்னைக்கு புதிய தலைமுறையில் அந்த செய்தி போயிட்டுருக்கு லைவாக. அது போயிட்டுருக்கும்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டதான்னு ஒரு கார்டு போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, வந்தே மாதரம் தேசிய கீதத்தை தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு போட்டாங்க. எத்தனை பேர் கவனிச்சாங்க? என்ன நடந்ததுன்னே தெரியல. முதல்ல ஆவேசமா ஒரு கொந்தளிப்புல பின்னுக்கு தள்ளப்பட்டதா தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு போட்டுட்டு உடனுக்குடன் இப்படியான ஒரு மாற்றம் நடந்தது. இன்னொன்று அங்கே கவனிக்காத விஷயம், அடுத்த முறை அந்த அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் திருவள்ளூருக்கு காவி உடை அணிந்து இருந்திருக்கு. ஏற்கனவே இருந்த ஆர்.என். ரவி அது போன்ற விஷயங்கள் தான் செயல்பட்டார். இப்போ கவர்னரும் அதைத்தான் செய்கிறாரு. கவர்னர்கள்லாம் அங்கிருந்தனங்க வராங்க. ஏன் உங்கள் வீடு எங்கங்க அப்படின்னா அதுதாங்க, அங்கேருந்து வர்றதுனால அதே இதுதான் இருக்கும். இத்தனைக்கும் அந்த படம் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வீட்லேயும் ஒரு பாதுகாப்பு அறைன்னு ஒன்று வச்சுருப்போம், அப்புறம் நகை வைக்கிற இடம்னு ஒன்று வச்சுருப்போம். இன்றைக்கெல்லாம் லாக்கரில் போய் வச்சிடுறாங்க. அந்த லாக்கர் மாதிரியான ஒரு இடத்துல இந்த வள்ளுவருடைய சிலையை படத்தை ரொம்ப பத்திரமா வச்சுருக்குறாங்க. அதை மாற்றிடக்கூடாதுன்னு. உண்மையிலேயே வள்ளுவர் அப்படித்தான் இருந்தாரா? இல்லை. வள்ளுவருக்கு நம்ம கொடுத்திருக்கிற உருவமே நம்முடைய கற்பனை உருவம். வள்ளுவர் காலத்துல போட்டோ கிடையாது, வள்ளுவர் காலத்துல மொபைல் கிடையாது, வள்ளுவர் காலத்துல செல்ஃபி கிடையாது, எதுவுமே இல்லை. வள்ளுவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி இருக்கக்கூடிய பாடல்களை வச்சு நாமளா ஒரு உருவத்தை போட்டு வச்சிருக்கிறோம். அந்த உருவத்துக்கு காவி போட்டிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க பாருங்க. அப்போ எதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அந்த நல்ல விஷயத்துக்கெல்லாம் காவி பூசிட வேண்டியதான். ஆனால் இந்த அரசு அதை கண்டிக்கலையே. எப்படி கண்டிக்கும்? அதைத்தான் நான் சொல்கிறேன். பாஜகவை கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை இப்படி நடக்குதே அப்படின்றதுக்காக ஒரு கண்டன குரல் கூட வரமாட்டேங்குது. அப்படி வந்தால் யாராவது அமைச்சர்கள் போட்டதாக சொல்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் எதன் அடிப்படையில் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. யார் சொல்லி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. இத்தனைக்கும் கல்வித்துறையில் இருந்த அமைச்சர், காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு? பழைய ஆட்சியில் இருந்த நடைமுறையை, எந்த நடைமுறை? இந்த பல்கலைக்கழகத்துக்கு முதல்வரே, அந்தந்த மாநிலத்தினுடைய முதல்வரே இவங்களாக இருப்பாங்க, சான்சலராக வேந்தராக இருப்பாங்க அப்படின்றத நாங்கள் பின்பற்றணும்னு அவசியம் இல்லைன்றாரு. எங்கேருந்து வரீங்க நீங்களாம்? இந்த ஒரு விஷயத்த அதை கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துக்கு இருக்கோம். ஆமா, நிச்சயமா. அது ஒரு சட்டமன்றத்துக்குள்ள அதுக்கான ஒரு தீர்மானம் நிறைவேறுது அப்படின்னா அப்போ அதனால ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் தீர்மானம். அந்த தீர்மானத்தை நாங்கள் அதைத்தான் பின்பற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? இவங்க உண்மையிலேயே வெள்ளை ஆடை தான் போட்டிருக்காங்களா இல்லை காவி ஆடை போட்டிருக்காங்களா? மனசுக்குள்ளேயே காவி ஆடையை போட்டுக்கிட்டு வெளியில் தெரியறதுக்கு மட்டும் வெள்ளையும் சொல்லையுமா ஏண்டா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ எதுக்குமே நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது, அப்போ பாஜக எந்த வகையில் உங்களுக்கு கொள்கை எதிரி? அதையாவது சொல்லுங்கள். வெறும்னே ஓட்டு விஷயத்தில் மட்டும்தான் கொள்கை எதிரியா? அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய வஞ்சகத்தையும் மிகப்பெரிய துரோகத்தையும் செஞ்சிடுச்சோ அப்படின்னு நான் கேட்கல. மக்களே இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்காங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.